Hi friends, நான் உங்கள் அபி. அனைவருக்கும் நம்ம தமிழ்மொழியின் சமையலின் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. இந்த தீபாவளி வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு எப்படி தீபாவளியை இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணோம், நம்ம டே எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தீபாவளிக்கு முன்னத்த நாள் பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சுங்க. மார்னிங் எல்லாம் முடிச்சாச்சு. ஆஃப்டர்நூன் வந்து வீட்டிலேருந்து கிளம்பணும். சரி வேலந்தாளத்தில் வந்துட்டு மாமா வீடு இருக்குது, பெரியம்மா வீடு, அப்படியே பக்கத்தில் கொளிஞ்சாமரிலே அத்தை வீடெல்லாம் இருக்குது. சரி அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு வீட்டிலேருந்து ஆஃப்டர்நூன் கிளம்பணும். அங்கே ரீச் ஆகும்போதே ஈவினிங் ஆகிடுச்சு. அங்கேயே டின்னரெல்லாம் முடிச்சுட்டு மெதுவாக வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. எப்படி வீட்டுக்கு வரதுக்கு வந்துட்டு ஒரு 9:30 எல்லாம் ஆகிடுச்சு. வந்து எந்த வேலையும் செய்ய முடியல. அப்படியே கொஞ்சம் இருக்கிற வேலையை பார்த்துட்டு நைட்டு வந்துட்டு தூங்கியாச்சுங்க. அன்றைக்கி வந்துட்டு தீபாவளிக்கு முன்னத்த நாள் இப்படி தான் போச்சு. சரி அடுத்த நாள் வந்து எப்படியும் நேரமே எந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினோம். எந்திரிக்கும் போது வந்துட்டு கொஞ்சம் லேட்டு தான் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நைட்டே வந்து பிளான் பண்ணி வச்சிட்டோங்க. இப்போது நைட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து எப்படி நான்வெஜ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து காலையில் அம்மா வந்து தக்காளி குருமா வச்சிடலாம், கூடவே சட்னி வச்சிடலான்னு சொல்லிட்டு தக்காளி குருமாவுக்கு வேண்டி செய்கிறதுக்கு வேண்டி அரைச்சிட்ருக்காங்க. இட்லியும் ஊற்றியாச்சு, தோசையும் கூடவே வந்துட்டு ரெடியாக இருந்துச்சு. இப்போது டிஃபன் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸ்வீட்ஸ் வந்துட்டு நிறையாவே இருந்துச்சு. சரி ஒரு 2 ஸ்வீட் மட்டும் அளவாக எடுத்து வச்சுட்டு இட்லியும் குருமாவும் ஊற்றியாச்சு, கூடவே சட்னியும் ரெடியாக இருக்குது, அதையும் ஊற்றிக்கலாம். டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சரி குலதெய்வம் கோயில் போயிடலாம். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு எங்கள் ஊர் பக்கத்துலேயே வாழைக்கும்பம்மன் கோவில் இருக்குங்க. சரி அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு இங்கே சாமி கும்பிட்டாச்சு. இங்கே கும்பிட்டு வந்ததையுமே வந்துட்டு சரி குலதெய்வம் கோயில் மூவ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கோங்க. அது வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. போகிற வழி பார்த்துட்டோம்னா வந்து ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்கும். இந்த கோவில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆத்தங்கரையில் இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு எங்கள் ஊர்லேருந்து இது 1 hour 1.5 hour ட்ராவல் வருங்க. கோவில் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி பெருசாக கூட்டம்லாம் எதுவும் இல்லை. வந்து டக்குன்னு வந்ததையுமே சாமி கும்பிட்டு போகிற மாதிரி தாங்க இருந்துச்சு. சின்ன ஒரு வண்டித்தடை மாதிரி தான் இருக்கும். இப்போ கோவில் நம்ம ரீச் ஆயாச்சு. கோவிலுக்கு வந்துட்டு சாமியை கும்பிட்டுடலாம். வீட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சுங்க தீபாவளிங்காட்டியும். இந்த சைடு வந்துட்டு அம்மா அப்படியே நாங்கள் சாமியெலாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா வந்து சமைச்சிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து கிரேவி செய்கிறதுக்காக சிக்கன் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. நாட்டுக்கோழி கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க, கூடவே வந்துட்டு நம்ம மீனும் வாங்கி வச்சுருந்தாங்க. சரி கோழி வந்துட்டு முதல்ல வறுவல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்குது. இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ வந்துட்டு நம்ம ப்ளேலிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த நான்வெஜ் ப்ளேலிஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னாவே ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நான்வெஜ் ப்ளேலிஸ்ட்டு பார்த்து கூட ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வறுவல் வந்து இன்றைக்கி ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் தாங்க இருந்துச்சு. அடுத்ததான் வந்துட்டு எப்பயுமே நம்ம பிரியாணி செய்வோங்க. பிரியாணி செய்கிறதுக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டுலாம் எடுத்து வச்சுருந்தோம். கூடவே ரசம் செஞ்சதுக்காக தனியாக தண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இது சூப்பும் செஞ்சு நாட்டுக்கோழி எப்போவுமே செய்யும்போது நம்ம வீட்டில் சூப் செய்வாங்க. சூப்பு செஞ்சு ஒரு டம்ளர் வந்துட்டையுமே குடிச்சிட்டோம். இந்த சைடு வறுவலுக்கு வந்துட்டு நல்லா வந்து கிரேவிலாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி வந்துட்டு குழம்புக்கும் வந்துட்டு மசாலாலாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்குதுங்க. கோழி குழம்புக்கு நம்ம வீட்டில் மட்டன் அதிகமாக யாரும் விரும்பி சாப்பிட்றதில்ல, அதனால் இன்றைக்கி மட்டன் எடுக்கலை. சூப் டம்ளரில் ஊற்றி ஒரு டம்ளர் சூப்பராக குடித்தாச்சு. ஒயிட் ரைஸ் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சாச்சு. கூடவே வந்துட்டு இப்போ வந்து மீன் பொரிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா மிளகாத்தூளெல்லாம் போட்டு வச்சாச்சுங்க. இந்த சைடு வந்து கோழி வந்து ஒரு 2 விசில் விட்டுடலான்னு விசிலும் விட்டுட்டுருக்கு. வறுவல் பாருங்கள், கடைசியில் நமக்கு ட்ரை ஆகி கிடைக்கும் போது இந்த மாதிரி தான் வரும். இந்த வறுவல் ஸ்பெஷாலிட்டியே வந்து நம்ம தண்ணியே சேர்க்காமல் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். அதனால் அந்த டேஸ்ட் ரொம்ப ஊறி நல்லாயிருக்கும். இப்போ கோழி குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்ததாக பிரியாணி செய்கிறதுக்காக நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு தாங்க பிரியாணி செய்ய ஆரம்பித்தேன். அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் சோம்பு, பிரியாணி இலை, குருமிளகு, மல்லி, பட்டை, கிராம்பு இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. அதெல்லாம் போட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணியாச்சு. இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி குக்கரில் பிரியாணி வைக்க வேணாம் அப்படின்ட்டு இன்றைக்கி சட்டியில் வைக்கலான்னு சொல்லி கொஞ்சம் நிறையாவே எண்ணெயும் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய்யும் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம்.
இப்போ பிரியாணி அரிசியும் ரெடியாக இருக்குது. கூடவே வந்துட்டு நம்ம புதினாவும் மல்லியும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்குன்னு எப்பயுமே நம்ம தனியாக ஒரு பேஸ்ட்டு செய்வோம். அதுவும் ரெடியாகவே இருக்குது. இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது கடைகளில் கிடைக்கிற மாதிரியே தாங்க நமக்கு பிரியாணி இருக்கும். இதுக்கான டீட்டெயில்டு வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதுக்கான லிங்க்கை. இப்போ வெங்காயம் வந்துட்டு நிறைய சேர்த்துட்டு அந்த வெங்காயம் இந்த அளவுக்கு தாளிச்சு விட்ருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். இந்த சைட் பிரியாணி செய்கிறதுக்கும் வந்துட்டு நம்ம சில டைம்லாம் வந்துட்டு கோழி நல்லா வேகாது. அதனால ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. பிரியாணிக்கு தேவையான கோழி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்துட்டு நம்ம சிக்கன் பீசஸையும் எடுத்து போட்டுடலாங்க. இப்போ வந்து நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதையே இதுக்குள்ளே சேர்த்துட்டு தாளித்து விட்டுறலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு பேஸ்ட்டும் செஞ்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி, பின்ன வந்து கொஞ்சம் இஞ்சி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வச்சுருக்கோம். சேர்த்து நல்லா அதை வந்து கூடவே ஒரு தக்காளி பழத்தையும் போட்டுட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டும் வந்துட்டு நமக்கு ரெடியாகவே இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பிரியாணி செய்யும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மணத்தை பார்த்தே நம்ம சாப்பிட்ணுன்னு தோணும். அந்தளவுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன்னு சொல்ல இல்லைங்களா, அந்த புதினா பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு கொதி வரும்போதே வந்துட்டு நமக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். பிரியாணி அரிசியை வந்துட்டு ஓரளவுக்கு ஊற வச்சு தாங்க நம்ம வச்சுருக்கோம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நான் ஊற வச்சுருக்கேன் அரிசியை. இன்றைக்கி வந்துட்டு அப்படியே இது எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போவே ஒரு மணி வந்து ஒரு 2 மணி ஆயிடுச்சுங்க. டக்குனு ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ அரிசியும் சேர்த்தாச்சு. அரிசி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அரிசி உடையாத அளவுக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அது வெந்துடும். இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா மீனும் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. மீனும் பொரிச்சிட்ருக்கோம். பிரியாணி பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லாவே வெந்து கிடச்சிருச்சு. இதையும் ஒரு சைடு எடுத்து வச்சிடலாங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக ஒயிட் ரைஸ், கூடவே வந்துட்டு நாட்டுக்கோழி குழம்பு, இது எல்லாமே வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இது கிட்டத்தட்ட வந்து நாங்கள் சாப்பிடும்போது ஒரு 3:30 மணி ஆயிடுச்சுங்க. இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா பெப்பரெல்லாம் போட்டு நல்லா வறுவல். கண்டிப்பாக இந்த வறுவலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா இதே மாதிரி தான் செய்வோம். கூடவே வந்துட்டு ரசம், கோழி ரசம், இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கோபார் வாங்கி வச்சுருந்தோம் கோயிலேருந்து வரும்போதே. ஸ்வீட்டு இதை வந்து கடைசியாக கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கு. இன்றைக்கி நம்மளோட தீபாவளி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். தீபாவளி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விருந்து சாப்பாடோட அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வந்துட்டு இன்றைக்கி நான்வெஜ் எடுத்திருப்பீங்க, இல்லை வந்துட்டு வெஜ்ஜாக இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக தட்டப்படலாம் வச்சு சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாத்துக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.